டியர் வியூவர்ஸ், 2 நாளுக்கு முன்னாடி திரு அஜித் குமார், நடிகரும் கார் ரேசருமான அவருடைய தாயார் மரணமடைந்தார். வயது மூப்பின் காரணமாகத்தான் இறந்தார். 84 வயது என்கிறார்கள். கடந்த வருடம் அவருடைய தந்தை இறந்த போதிலிருந்து இந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க. நம்முடைய முதலமைச்சரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் தன்னுடன் திரிஷாவுடன் அந்த சாவுக்கு, அதாவது டெத்துக்கு போய் அவருக்கு, அதாவது அஜித் குமார் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து விட்டு வந்தார். அவர் வரும்போது அஜித் ரொம்ப இடிஞ்ச நிலையில் இருந்தார். என்றாயிருந்தாலும் ஒருவர் ஒரு நாளைக்கு இறப்பது நிச்சயமே. ஆனால் அன்பின் நிமித்தமும் ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக நம்முடைய முதல்வரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஆறுதலை தெரிவித்துவிட்டு வந்தார். அன்று பெரிய ஒரு ஊர்வலமாக அதாவது அஜித் தாய் அவர்களுடைய உடல், பூத உடல் பெசன்ட் நகர் மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. கார்வன் மாதிரி ஒரு பெரிய பஸ்ஸில் எடுத்து சென்றார்கள். இந்த சாவின் போது திரு அஜித் அவர்கள் இங்கு இல்லை, வெளியூரில் இருந்தார். கார் ரேஸுக்காக அவர் அங்கு சென்றிருந்தார். இந்த துயரச் செய்தி கேட்டவுடன் உடனே ஃப்ளைட்டை பிடித்து சென்னைக்கு வந்து அழுத கண்களுடன் தன் வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய்களை பார்த்தார். அதாவது விஜய் அவர்களின் குடும்பத்தார் யாரும் அங்கு வரவில்லை. விஜய் குடும்பத்தார், பெண்ணும் சரி, அவருடைய பிள்ளை, அவருடைய மனைவி யாரும் வரவில்லை. அரசியலில் ஒரு சாவு போனது விஜய் அவர்கள் இது முதல் தடவை என்று நினைக்கிறோம். அதாவது அஜித் குமார் அவர்களின் தாயினுடைய மரணத்திற்கு எங்கள் சன் அண்ட் ஸ்டார் டிவியின் ஆழ்ந்த இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித் அவர்களின் மனதுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் எல்லா உள்ள மனிதர்களின் பிரார்த்தனைகளும் அவருக்கு உண்டு. ஆகையினால் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவருக்கு அமைதியும் நிம்மதியான ஒரு வாழ்வையும் அஜித் குமாருக்கு தர வேண்டும் என்று. Comment, share and subscribe to Sun and Star TV.